இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர் மேல் கொண்டிருந்த டிவோஷன் கொண்டிருந்த ரெண்டு வேத பாத்திரங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். This day I want to show examples of two people of God who kept their devotion on the Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மிடத்தில் தொலைந்து போகிறதான ஒரு நற்பொருள் இந்த டிவோஷன். This devotion is like a good work that's going to be lost in these days. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரை குறித்து இந்த ஒரு பயம் அவர் கொண்டிருந்தார். Apostle Paul, he had this fear about the Corinthians. அவர் மேல் கொண்டிருக்கிறதான இந்த டிவோஷன்ல இருந்து அவர்கள் விலகி விடுவார்களோங்கிறதான ஒரு பயம் இருக்கு. He had this fear that you will depart from this devotion that you have upon the Lord Jesus Christ. லூக் 10ல லாசருடைய ஃபேமிலியில் இருக்கிறதான மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். We read about Mary from Lazarus's family in Luke chapter 10. அதாவது மார்த்தாளுக்கு தெரியாதது மரியாளுக்கு தெரியும். For example, this was something that Martha didn't know, but Mary did. ஒரு ஃபேமிலியில ரெண்டு சிஸ்டர்ஸா இருக்கலாம், ஒரு சர்ச்சில் ரெண்டு பிரதர்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரா கூட இருக்கலாம், ஒரு ஃபேமிலியில ரெண்டு பிரதர்ஸா கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருக்கு தெரியாம இருக்கும். For example, in a family, a husband and wife, two brothers or two sisters, or in the church, two brothers or one brother and a sister, that what the one knows, the other doesn't. அவங்க சபையில தான் இருப்பாங்க, ஆண்டவரோட கூட தான் இருப்பாங்க, ஆனால் ஒருவருக்கு ஒன்று தெரியும், இன்னொருத்தருக்கு ஒன்று தெரியாது. They will both be in the church, however, one will know of something and the other won't know of it. அப்படிதான் இந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். மார்த்தாளுக்கு தெரியாதது மரியாளுக்கு தெரியும். So I'd want to say it like this: what Martha didn't know, Mary did know. அவளுக்கு என்ன தெரியாது, மார்த்தாளுக்கு என்ன தெரியாது அப்படின்னா பாதத்தில் அமர தெரியாது அவருக்கு. So what Martha didn't know was to sit at the feet. ஆனால் அது மரியாளுக்கு தெரியும். But Mary knew that. நாம் இங்க லூக் 10ல நாம் வாசிக்கிற காரியங்கள் தான் மார்த்தாள் பற்பல வேளைகளில் மிகவும் வருத்தம் அடைந்திருந்தால் அப்படின்னு வாசிக்கிறோம். So we know from Luke chapter 10 that Martha was bothered about a lot of things. Verse 40ல வாசிக்கிறோம். We read that in verse 40. Luke chapter 10 verse 40. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவத்தினுடைய இந்த ஜீவிதத்தில் நாம் 100% சரியாய் நடந்து நாம் தவறாய் போக முடியும். In our Christian life, we can do 100 things correctly, but still we can fall away. Even 100% கூட நாம் ரைட்டா இருக்கலாம். We could be 100% right, ஆனால் தவறாய் போக முடியும். but we can still go wrong. அதுக்கு இது ஒரு உதாரணம். And this is a good example of that. மார்த்தாள் ஜீசஸ்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் 100% ரைட். Martha was serving Jesus. That was 100% the right thing to do. ஜீசஸ் தனியா இல்ல, அவரோட கூட ஒரு கம்பெனி, ஜீசஸ் பிளஸ் 12 பேர் இருக்காங்க. 13 பேருக்கு எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும். That meant Martha wasn't serving just one man, Jesus. She was serving the 12 disciples as well. In total, 13 people. Imagine the amount of work that was. எவ்வளவு வேலைகள் இருக்கும். அவ்வளவு வேலைகளை எடுத்து ஜீசஸ் சர்வ் பண்ணணும். ஜீசஸ் அவளுக்கு எது முன்னால போயிடுச்சு அப்படின்னா, பிரியமானவர்களே, வர்ஷிப்ங்கிற ஒன்று இருக்கு, இன்னொன்னு சர்விங் அப்படின்னு. there are two parts இருக்கு. So what became important for her, as we know, this one thing, worship, and it's totally different, that is serving. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை சேவிக்கணும், ரெண்டுமே நமக்கு உண்டுதான். Beloved, it's important for us to worship Jesus and to serve Jesus. Both are important. எது உல்டா ஆயிடுது, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எது உல்டா ஆயிடுச்சு அப்படின்னா, வர்ஷிப் பின்னால போய் சர்விங் முன்னால வந்துருச்சு. But what's happened in Christianity is the order has gone upside down. Serving has gone front and worship has gone back. சிலருக்கு அந்த வர்ஷிப் அப்படியே டிமினிஷ் ஆயிடுச்சு. அப்படியே
And for some, the worship has diminished. சமீபமாய் ஒரு சகோதரனிடத்தில் நான் பேச வேண்டியதா இருந்தது. Recently, I had to speak to a brother. அவர் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞரா இருந்தார். He was a very excitable person. நிறைய gospel evangelical work எல்லாம் நிறைய காரியங்களை செஞ்சிட்டு இருந்தார். He was doing evangelism, spreading the gospel, and lots of work like that. ஆனால் நாம் கொண்டிருக்கிறதான இந்த நியூ கோவெனன்ட்னுடைய விஷன், நம்மளுடைய அந்த விஷனுக்கு சற்று கொஞ்சம் டிவியேட் ஆகி மினிஸ்ட்ரி செய்றார். But the vision that we have of following the new covenant, he was slightly distracted from that, and he was pursuing evangelism. நாம் யாருடைய தாளந்துகளையும் மினிஸ்ட்ரியும் கிஃப்டையும் நாம் சப்ரஸ் பண்ணுகிறது கிடையாது. We never suppress a gifting or talent that someone has. Okay, கர்த்தருடைய மகிமைக்காக எல்லாரும் செய்யலாம். For the glory of God, each of us can do. ஆனால் அந்த அந்த விஷன் மாறக்கூடாது. அந்த நியூ கோவெனன்ட்னுடைய அந்த பிரின்சிபல் டிவைட் ஆகக்கூடாது. But the vision we have of the new covenant, we should not be deviated and distracted from it. Okay, அது வந்து ஒரு செல்ஃப் ப்ரொஜெக்ஷனா போயிட்டு இருக்காது. It becomes self projection. கிறிஸ்துவனுடைய மினிஸ்ட்ரி, அவர் கிறிஸ்து தம்மை ஆசாரியராகிறதுக்கு அவர் தம்மை உயர்த்தவில்லைன்னு வாசிக்கிறோம். We read that Jesus never exalted himself to become a priest. அவர் மறைந்திருந்தார். Christ was always hidden. ஆனால் இந்த சகோதரனுடைய காரியம் ஒரு ப்ரொஜெக்ஷன், அப்படியே வெளியில தன்னை காண்பிக்கிற ஒரு ஸ்பிரிட். But for this brother, it was a spirit that wanted to project itself to show to the others what he was doing. அப்போ லோக்கல் உள்ளதான அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதர் கொஞ்ச நாட்கள் நீங்க என்னவா இருங்க, நீங்க அமைதியா இருங்க, உங்களுடைய மினிஸ்ட்ரி இப்படி காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ட் பண்றாங்க. So the local leadership, they corrected this brother, say, brother, just go slow, go, keep it down all your ministry that you have, keep it down for a little while. அந்த சகோதரனுக்கு நான் இப்படி பர்சனலா ஆலோசனை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. So I was in the situation where I had to personally counsel this brother. பிரதர், நமக்கு எப்பொழுதுமே ரெண்டு இருக்கு. ஒன்னு worshiping the Lord, இன்னொன்னு serving the Lord. So I said, brother, in front of us, we always have two things. One is worshiping the Lord and the other is serving the Lord. ரெண்டுமே நமக்கு தேவைதான். I said, we need both these things. Okay, இப்ப serving the Lord அப்படிங்கிறதுல மேல உள்ளதான authorities, please keep quiet, be silent for few months or weeks அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, humble yourself. So I said, see, if your local elders have said in terms of this evangelism and things that you're doing, keep quiet, keep silent about it, and just leave it for a little while, then humbly submit to that. இப்ப யாரு எதை நம்ம இடத்துல இருந்து எடுக்க முடியாது அப்படின்னா, worshiping the Lord யார் நம்ம இடத்துல இருந்து எடுக்கவே முடியாது. But what no one can take away from us is worshiping the Lord. அத 100% நீங்க செய்யலாம், பக்காவா செய்யலாம், சந்தோஷமா செய்யலாம். That you can do 100%. You can do that joyfully before the Lord. அப்ப எது மேலோங்கி நிக்கணும் அப்படின்னா, worshiping the Lord தான் மேல இருக்கணும், serving the Lord கீழ இருக்கணும். So what should be on top is worshiping the Lord, and all the serving the Lord should be below that. இன்றைய கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸ்ல நீங்க கிறிஸ்டியன்டத்துல மினிஸ்ட்ரியை ஐடல் ஆக்கி வச்சிருக்காங்க. In Christian circles today, people have made ministry an idol. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், மார்த்தாள், ஆண்டவர் 2 டைம்ஸ் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே 2 தடவை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. Jesus had to say twice to Martha, saying, Martha, Martha. ஏன் ஒருத்தவங்களை எப்ப நம்ம இப்போ ஒரு பிரதர் வந்து ஒரு எக்ஸ் ஆர் ஒய் இப்ப ரொம்ப கிட்டக்க இருக்கிறப்ப, ரொம்ப கிட்டக்க இருந்தாங்கன்னா ஒரு தடவை சொன்னாலே காதுல விழும். The reason why you'll have to say it twice is, say for example, a brother is close by, and if you need his attention, you just have to call his name once. அதே ரொம்ப தூரத்துல இருந்தாருன்னா, பிரதர் பிரதர் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. But if that brother is far away, you have to raise your voice and say, brother, brother, to get his attention. மாத்தா எங்க இருந்தா அப்படின்னா, ஜீசஸுடைய வீட்டுல தான் இருக்கா, ஆனால் அவருடைய ஆவியில வெகு தொலைவுல இருக்கா. ஆகையினாலதான் ஜீசஸ் எத்தனை தடவை சொல்ல வேண்டியதா இருந்துச்சுன்னா, மார்த்தாலே மார்த்தாலே மார்த்தா மார்த்தா 2 தடவை கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. Martha was in the same house as Jesus was, but in a spirit, she was so far away
that Jesus had to raise his voice a couple of times, calling out to her saying, Martha, Martha. பிரியமானவர்களே, இப்படி உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காய் கவலைப்படுகிறவர்களா இருந்தாலும் சரி, அல்லது சர்ச்சுக்கு அடுத்த எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் வருத்தம் அடைந்து கலக்கம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் எப்படி சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, அவங்களுடைய பேரை சொல்லி 2 தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு. Whatever the situation is, whether you are bothered and distracted about things of God, work in the church, or other worldly things, but if you have been distracted, the Lord has to call you twice over. He has to lift his voice and call for you. ஆண்டவர் சொன்னார், நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றார். Jesus said, Mary has chosen the good part. மார்த்தாள், நான் ஏற்கனவே சொன்னேன், அவள் 100% சரியா இருந்தாலும் அவள் தவறாய் இருக்கிறவள், தவறாய் போனவள். As I said earlier, Martha, though 100% she was doing the right thing, she was still wrong. ஏனென்றால் ஒரு 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். The reason is, I'll tell you a couple of things for that. ஒன்று, தன்னுடைய சகோதரியை குறித்துதான ஒரு அக்யூசிங் blaming spirit she had அவள்கிட்ட. One, she had an accusing spirit about her sister. அத ஜீசஸ் ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்ல கொண்டு வந்தாருன்னா, ஜீசஸையும் சேர்த்து அவ வந்து அக்யூஸ் பண்ணா. உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டார். So she came to Jesus, and the way she portrayed that was, she included Jesus in that accusation to say, aren't you bothered? இவ்வளவு வேலைகளை வச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கீங்க, நீங்களும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எழுப்பி விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜீசஸையும் அக்யூஸ் பண்ணா. She even accuses Jesus to say, Jesus, you see the amount of work that needs to be doing, and I'm doing all that. Can't you see it? Can't you get her to come and help me? எது முக்கியம்? அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், உட்கார்ந்து பேசுறது காரியங்கள் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீங்க வேலைக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற ஸ்பிரிட்ல இருந்தாவ. Her spirit was, what's more important? See, all this sitting and talking and listening, all that can be done later. Ask her to get up and come and do some work now. Oh God. Proverbsல ஒரு வேர்ட் இருக்கு, Proverbs 17:1. Proverbs 17:1, we read a verse like this. நல்ல வார்த்தை. It's a good word. You please read the verse 1, 17:1. Proverbs chapter 17 and verse 1. Better is a dry morsel and quietness with it than a house full of feasting with strife. அதாவது தன்னுடைய நான் நினைக்கிறேன் ஜீசஸ் அண்ட் கம்பெனிக்கு நிறைய கொழுமையான பதார்த்தங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக சரி செய்யணுங்கிறதான காரியங்கள் ஃபுல்லா வந்து என்கேஜ் ஆயிட்டா. I think Martha was very busy because she wanted to give a banquet for Jesus and the disciples. ஆனால் இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு விதமான ஒரு பகைமை, ஒரு குற்றப்படுத்துற ஆவி, ஒரு பிளேமிங் ஸ்பிரிட்டோட கூட அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தா. But in her heart, what she had was quarrel, strife, and blaming and accusing. அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டுல சாலமோன் ஞானியை எழுதி வச்சுட்டாரு, பேசாம ஒரு அமைதலான ஒரு ஆவியோடு கூட சும்மா ஒரு கஞ்சி வச்சாலே போதும். That's why for Solomon in his spirit, the Lord had already given this word to say, it's better if you just have some rice water, but with peace. சமாதானத்தோட கூட ஜீசஸ் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தா கூட போதும், அவர் அழகா அந்த ரொட்டி துண்டை வச்சு சாப்பிட்டுட்டு மீட்டிங் முடிச்சு போயிடுவார். அவர் better with peace and contentment. If you just give a dry piece of bread to Jesus, he'll happily eat it, bless and go. அவருக்கு அது மேட்டரே கிடையாது. He is not bothered about it. அவர் அப்படிப்பட்ட சீஷர்களை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். That's exactly the type of disciples he's chosen as well. அப்ப ஆனால் அவள் நிறைய காரியங்களை செஞ்சு நினைச்சிட்டு உள்ளார குற்றப்படுத்துகிற ஒரு blame complaining ஸ்பிரிட்டோட காரியங்களை கொண்டு வந்தாள். But she came with a lot of spirit of accusation and blaming. Okay, another thing. அவள் ஏன் தவறாய் போனாள் என்றால், another reason why she went wrong was, பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து திருடப்படுகிறதான ஒரு காரியம், தேவனுடைய பாதத்தில் அமர்கிற ஒரு இன்மையான ஒரு அனுபவம் திருடப்படுகிற நாட்கள் இந்த நாட்கள். These are days where children of God are being robbed of the privilege of sitting at the feet of Jesus. அது ஏன் அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னா, அதுதான் ஜீசஸ்னுடைய லைஃபே. ஜீசஸ் இப்படிதான் தன் பிதாவுடைய பாதத்தில்
அமெரிக்கையாய் அமர்ந்து அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய சத்தம் கேட்கிறதா அவருடைய பங்கா இருக்கு. அதை இவ சூஸ் பண்ணிட்டாப்ப. The reason why that was the good part that will not be taken away from her is because that was the spirit of Jesus. He himself sat at the feet of the Father constantly. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். He says, every day he awakens me in the morning. கற்றுக்கொள்கிறவர்களை போல கவனிக்க செய்கிறார். He gives me a listener's ear. ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய எல்லா ஷெட்யூல்ஸ் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க இன்னைக்கு. He says, Lord, sort out all the schedules for me today. இன்னைக்கு நான் சுயமாய் ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாது. Lord, I will not speak one word of my own. நான் சுயமா ஒரு இடத்துக்கு போக கூடாது. On my own, Lord, I do not want to go to even one single place. நான் இன்னைக்கு சுயமா ஒரு காரியத்தை கூட நான் செய்யக்கூடாது. On my own, I don't want to do one thing. ஜான் காஸ்பல்ல இந்த மாதிரி நிறைய சுயமாய் நான் பேசவில்லை, சுயமாய் நான் வரவில்லை, சுயமாய் நான் ஒன்று செய்யவில்லைங்கிறதான் நிறைய கோட்ஸ் நாம் ஜான் காஸ்பல்ல பார்க்கிறோம். In John's gospel, we read how Jesus quotes that I've not done anything on my own self. I've not gone anywhere on my own self. I've not thought or done anything on my own self because of my own self. அவர் பிதாவுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி அவர் நடக்கிறவராகவே இருந்தார். அதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். Jesus' lifestyle was to sit at the Father's feet, listen, learn, and then do it. அந்த காரியத்தை இப்ப மரியாதை பார்த்துட்டாரு அவரு. Now that lifestyle he saw in Mary. அப்படியே அவருக்கு எக்ஸைட் ஆயிடுச்சு. He was excited. நிச்சயமா அவர் ஜீசஸ்னுடைய அவர் என்ன மாதிரிங்கிறதுல அவர் நிச்சயம் சொல்லி இருந்திருக்க மாட்டார், அவர் போஸ்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டார். He of course would not have boasted saying she's exactly like me. அவருக்கு அவனை நிதானிச்சிட்டார், ஸ்பிரிட்டை நிதானிச்சிட்டார். But he judged that spirit and discerned it. நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். அடிச்சா பாருங்க கரெக்ட்டா. She has taken the good part. He pinpointed and spotted it. ஏன்னா அது அவருடைய ஸ்பிரிட் அது. Because that was his spirit. அது அப்படியே பார்த்தோன்னு எக்ஸைட் ஆயிட்டார். சாப்பாடு மற்ற காரியங்கள் அதெல்லாம் தட்ஸ் நாட் மேட்டரே கிடையாது. சாப்பாடெல்லாம் மேட்டரே கிடையாது. He said that is it. All this food and other things, don't care about it. மார்த்தாள், ஏமா நீ இப்படி போட்டு நீ ரொம்ப பற்பல காரியங்களை போட்டு மேட்டரே இல்லம்மா, இதம்மா மேட்டர். He's telling to Martha, Martha, why are you distracted and bothered with all these other things? This is the one thing that matters. பிரியமானவர்களே, மார்த்தாளுக்கு தெரியாதது மரியாளுக்கு தெரியும். What Martha didn't know, beloved, Mary did. அது நம்மளுடைய பங்காய் மாறுவதாக. May it become our part. பிரியமானவர்களே, அவருடைய பாதத்தில் அமருவதால், அவருடைய பிரசன்ஸ்க்கு செல்வதால் எண்ணிலடங்கா blessings தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். If we go to the feet of Jesus, there the Lord has reserved for us a multitude of blessings. 7 important warnings அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லி ஒரு ஆர்டிகிள்ல சொல்லுவார். John Wesley writes about 7 important warnings. அதுல ஒரு வார்னிங் இப்படி சொல்லுவார். One of the warning is like this. நான் படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. I remember reading it. நான் இடைவிடாமல் வேதத்துல இப்படி ஒரு கட்டளை இருக்குல்ல, ஒரு வார்த்தை இருக்குல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நான் அப்பப்ப ஒரு குவைட் டைம்ல கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள் போகிறதான பழக்கம் இல்லாதபடிக்கும் போயிடாதீங்க, ஜாக்கிரதை அப்படிம்பார். நான் தான் இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு போய் தனியா ஜெபம் பண்ணணுங்கிற அபாயத்துக்குள்ள போயிட வேண்டாம் பாரு. He says that one of the warnings is that the word of God says pray without ceasing, because of which you think you're praying regularly, and because of which don't ignore the time you take to go and pray at the feet of Jesus. நாம் இந்த காரியத்துல நான் ஜான் வெஸ்லியுடைய வார்த்தை நான் 100% அதை நான் ஒத்துக்கொள்றேன். I 100% agree to what John Wesley said in this matter. இப்ப நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் now I am serving the Lord. இப்ப right time right now and I am serving the Lord. So right now what I'm doing is I'm serving the Lord. என்னுடைய worshipக்கு இத சப்ஸ்டிட்யூட் ஆக்கிட கூடாது நான். I should not substitute this with worshiping God.
தேவனுடைய சமூகத்திற்குள் போகிறதும் தேவனோடு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதும் அவருடைய முகத்தை நான் தரிசிக்கிறதுமான அந்த இன்டிமெசி வித் த லார்டுக்கு சப்ஸ்டிடியூட்டா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த மினிஸ்ட்ரி நான் சப்ஸ்டிடியூட் ஆக்கிடாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும். நான் I have to be careful so that I don't substitute this ministry that I'm doing with actually what I'm supposed to do, of taking some time, going and sitting before the Lord, listening to what he wants to say to me. That intimacy, that time with God, I should not substitute that with this. பிரியமானவர்களே, நாம் அங்கதான் அந்த இன்டிமெசி அவரோடு கூட இருக்கிறதான அந்த நேச தள்ளல தான் எனக்கு நிறைய தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். In that intimacy with God, God has reserved for me countless blessings. நான் ஒன்று ரெண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் I want to show to you one or two things that we can get when we sit at the feet in his presence. ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா chapter 55, Isaiah chapter 55, verse 8. Isaiah chapter 55 verse 8. Please. Isaiah chapter 55 verse 8. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, declares the Lord. Okay. அப்ப நான் தேவனுடைய பாதத்தில் நான் அமர்கிறதுக்கு அவருடைய சமூகத்திற்கு நான் செல்றதுல ஒரு blessing என்ன அப்படின்னா, நான் அவருடைய நினைவுகளையும் அவருடைய வழிகளையும் நான் தெரிந்து கொள்வதற்காக. One of the advantages of me sitting at the feet of the Lord is so that I can understand his thoughts and I can understand his ways. ஒரு 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 சின்ன உதாரணத்தை மோசஸுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். I'd like to show you a small example from the life of Moses. நொறுங்குண்ட ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன். He was a broken man of God. பிரியமானவர்களே, ஒரு 80 பிளஸ் இருக்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் எவ்வளவாய் தேவனுடைய வழிகளை அவன் அறிந்தவனா இருக்கிறான் பாருங்கள். He was a 80 plus year old man, but imagine how much he had known of the ways of the Lord. அவனுடைய 80 பிளஸ் இயர்ஸ்ல அவனுடைய டிசைர் என்ன அப்படின்னா, உம்முடைய வழிகளை எனக்கு காண்பிங்க, உம்முடைய சமூகம் எனக்கு வேணும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். So wonderful 3 desires of Moses. At that 80 plus years, his desire was, Lord, show me your paths, know me your thoughts, and show me your face. That was his desire. His ways, his presence, his glory. His ways, his presence, his glory. ஏன் அவருடைய வழிகள் அவருக்கு தேவைப்படுது? உம்முடைய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிரியைகளை காண்பித்தார், மோசேக்கு தம்முடைய வழிகளை காண்பித்தார். The Lord showed the works to the people of Israel, but to Moses he showed his ways. His ways. ஏன் அவருடைய வழிகளை அவர் காண்பித்தார் அப்படின்னா, அது அவருடைய அவருடைய விருப்பம், வேண்டுதல், prayer and supplication. Lord, show me your ways அப்படிங்கிறது. இல்லைன்னா இந்த ஜனங்களை எனக்கு நடத்த தெரியல அப்படின்ட்டு. That was his hunger. His desire was, Lord, show me your ways, because I don't know how to lead these people. 10 லட்சம் பேர் இருக்காங்க ஜனங்கள், அவ்வளவு பெரிய காங்கிரிகேஷன் அது. This was a huge congregation, about 100,000 people. இந்த வனாந்திரத்துல நான் எப்படி கொண்டு போய் அவர்களை கானானுக்கு சேர்க்கிறது எனக்கு தெரியல, உங்களுடைய வழிகளை எனக்கு காண்பிங்க. Lord, I don't know where to take them in this wilderness. I don't know how to take them to Canaan. Please show me your ways. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பேரண்ட்ஸும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியதான அந்த ஹெட் ஆஃப் த ஹோம், அந்த பிரதர், அந்த ஹஸ்பண்ட், அந்த ஃபாதர், மோசே ஜெபம் பண்ணது போல நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும், உம்முடைய வழியை எனக்கு காண்பித்தருளும். Each head of the house, the husband, the father, should pray this prayer. Lord, show me your ways. Show me your ways, O Lord. ஒரு 2 காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. I'll show you a couple of things that aligns with how our thoughts are not the thoughts of God. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. Our ways are not his ways. ஒரு விறகு பொறுக்கிற ஒரு மனுஷனை அவனை கொண்டு சாபத் டேல ஒரு விறகு பொறுக்கிற மனுஷனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க.
So we see that example where they brought a man who was collecting wood on Sabbath, and they brought him to the Lord. மோசே நிச்சயம் என்ன நினைச்சிருந்திருப்பாரு அப்படின்னா, சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன் என்ன நினைச்சிருந்திருப்பாருன்னா, நம்மள போல இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஆண்டவரிடத்துல இருந்து உத்தரவு போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நிச்சயமா கர்த்தர் வந்து என்ன செஞ்சிருவார் அப்படின்னா சகாயம் பண்ணி அவனை விட்டுருவார் நான் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு போய் வார்த்தை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருடைய நினைவு என்ன, அவருடைய வழி என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மேல போவார். So when they brought that man to Moses, a meek man as he was, he said, I know what the Lord will do. I know the Lord will be, he will be courteous toward him and he'll let him go. But he said, anyhow, I will go before the Lord. I will seek his ways and thoughts and I'll come back to you, he said. Moses தன்னுடைய எனக்கு 80+, நான் புரோக்கன் மேனு, எனக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கு, அதனால நானே பார்த்து முடிவு பண்ணிடுறேன், இது ஒரு சோட்டா மேட்டர், லீவ் இட், நான் அவனை அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்லாம் அவர் டிசைட் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய காரியம் என்னைக்கே கிழிஞ்சிருக்கும். If you thought, I'm a man with 80+ years of experience, I know how to deal with this, I don't need to go before the Lord, I will deal with it the way I know it. If you're done like that, his matter, it would have been torn, his work would have been torn. தாழ்மையான மனுஷன். But he was a humble man. தேவனை அறிந்த மனுஷன். He was a man who knew God. அவருடைய ஜெபமே உம்முடைய வழிகளை எனக்கு காண்பித்தருளும்ங்கறதா அவருடைய ஹங்கர், அவருடைய ஜெபம். His hunger and prayer was, Lord, show me your ways. Okay, சிறிதானாலும் பெரிதானாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சென்று, ஆண்டவரே இந்த காரியத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டா, அவன் துணிகரமாய் செய்தான், அவன் அறுப்புண்டு போகணும், அவன் கல்லெறிஞ்சு கொன்னுடுங்கன்றார். When he went for the small matter before the Lord and said, Lord, he's done the small thing, what should we do? The Lord's reply was, he's presumptuously done it, so you have to stone him to death. Oh God, அப்படியே ஒரு அதிர்ந்து போயிருந்திருப்பார். Moses would have been shocked and astonished. நல்ல வேளை நான் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டேன். Thank God I went to the Lord and sought for his advice. எனக்கு இது இது இந்த காரியம் வந்து சின்ன பாவமா எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸ்மால் சின்ன லிட்டில் திங்கா தெரிஞ்சிச்சு, தேவனுடைய பார்வையில் அது பெருசா இருக்கு, ஓ காட் நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்படின்பார். He would have thought, I thought this was such a small matter, but thank God I went and asked him. This is such a serious matter according to the Lord. இப்ப அவருடைய சமூகத்திற்குள் போகும் பொழுது என் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, என் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. He discovered this when he went to the presence of the Lord. He knew that his thoughts are not my thoughts, his ways are not my ways. Okay, one more thing. Numbers chapter 9. One more thing. Numbers chapter 9. அவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் பஸ்கா அனுசரிக்கிறார்கள். Bread breaking service நடக்குது அவர்களுக்கு. So they were having the Passover, the bread breaking in Numbers chapter 9. அதுல டெட் பாடியை சில பேர் தொட்டுட்டு டிஃபைல் ஆயிட்டாங்க, தீட்டுப்பட்டவர்களா இருக்கிறார்கள். verse 6. Verse 6, some of them had touched the dead body and they had become defiled. But அவர்கள் மோசேக்கு முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், நாங்க வந்து இந்த பஸ்காவுல கலந்துக்கலாமா வேணாமான்னு கேக்குறாங்க. So they said, we've become unclean because we've touched a dead person, so can we observe this Passover or not today? Okay, இப்ப இதுக்கு மோசேயினுடைய சிந்தை என்னவா இருந்திருக்கும், நினைவு என்னவா இருந்திருக்கும்? What would have Moses' thought be around this particular matter? நான் இப்படிதான் நினைக்கிறேன், மோசே எப்படி நினைச்சிருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஓ டிஃபைல்டா, டெட் பாடியா, ஓகே நீங்க தீட்டுப்பட்டவங்க, நீங்களே யாரும் பங்கு பெறக்கூடாது, அப்படிதான் நம்மளுடைய தாட் இருந்திருக்கும். So I believe Moses' thought on this situation would have been, oh, you've touched a dead body and become unclean, you're defiled, you can't come and take part in the Passover. ஆனாலும் அவரா முடிவு எடுக்கல. என்ன சொல்றாருன்னா, please read verse 8. Verse 8, but he didn't make that decision on his own self. Verse 8, Moses therefore said to them, wait, and I will listen to what the Lord will command concerning you. Then the Lord, please read. Then the Lord spoke to Moses, saying, speak to the sons of Israel, saying, if any one of you or your generations becomes unclean because of a dead person or is on a distant journey, he may, however,
observe the Passover to the Lord. கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அப்படின்ட்டார். He said he can observe the Passover to the Lord. அவருக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. He would have been confused. இவனை ரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சா அவனை சாகடிச்சிருட்டாரு. இந்த மேட்டர்ல இவங்க இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா இல்ல அவங்க அப்பம் புக்குனாரு. அப்படியே என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் அவர் கேட்டுதான் செய்யணுங்கிற அளவுக்கு வந்துட்டார். I thought this started becoming unclean. They can't take part of the Passover. On the other instance, I thought he was doing work on Sabbath. That's a small thing. But now I'm confused. I don't know what to do. கையை உயர்த்திட்டார். ஆண்டவரே, என் நினைவு உங்க நினைவு வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு. He lifted his hand and said, Lord, my thoughts and your thoughts, it's the distance between this heaven and earth. That's the amount of distance and how different it is. உம்முடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் அவ்வளவா இருக்கு. Lord, your ways and my ways are so far apart. ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனங்களை இந்த வனாந்தரத்துல நடத்துறதுக்கு உம்முடைய வழிகளின் நினைவுகளை நான் அறியாத பட்சத்தில் என்னால இந்த ஜனங்களை நடத்தவே முடியாது. எனக்கு உதவி செஞ்சிருங்க, உங்களுடைய வழிகளை காண்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மோசே ஜெபம் பண்ணார். Moses prayed saying, Lord, to lead these people in the wilderness and take them to the promised land, I cannot do it. Please show me your thoughts. Please show me your ways, O Lord. பிரியமானவர்களே, இப்படி நாம் அநேக விஷயங்களை நாம் தவறிட முடியும். கேட்கிறதுக்கு நாம் தீவிரமா இருக்க கடவோம். Beloved, we can fail in many things in our life. We have to be keen and eager to listen to the Lord. அப்ப எவ்வளவு அத்தியாவசியமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் நித்தமும் அவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. Imagine how essential it is for us to constantly be in the presence of the Lord and to ask of him to show us his ways. அப்ப மரியாள் தெரிந்து கொண்ட பங்கு நல்ல பங்கு. That's why the part that Mary chose was the good part. அது ஜீசஸ்னுடைய லைஃப். That was the life of Jesus. ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும், என்ன பேசணும் அப்படிங்கறத பிதாவினிடத்திலிருந்து அவருடைய ஆண்டனா, அவருடைய சிக்னல், அவருடைய டவர் இருந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு. For Jesus, he had this antenna, a signal between him and the Father. Lord, where should I go today? What should I do? What should I say? Constantly he was asking of the Father. இது யாருக்கு தெரியாது அப்படின்னா மார்த்தாளுக்கு தெரியாது. Who will not know this life? Martha. ஆனால் மார்த்தாள் நிறைய பிஸியா இருப்பா, நிறைய பிஸி. But Martha would be quite busy doing a lot of things. ஆனால் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறது இப்ப தெரியாது. Whether she had done that according to the will of God or not, that we won't know. பிரியமானவர்களே, மினிஸ்ட்ரி மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களையும் நாம் திரும்பி பார்ப்போமாக. எல்லாம் தேவனுடைய ஆலோசனையின்படிதான் நடந்திருக்கா நம்மளை செக் பண்ணி பார்ப்போம். Not just ministry and things according to the Lord, all the decisions we've made in our life, let's turn back and see, have I done this according to the will of the Father? ஓகே, மார்த்தாளுக்கு இன்னொரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். John Gospel chapter 11. Another thing about Martha, John's Gospel chapter 11. மார்த்தாளுக்கு என்ன தெரியாது என்றால் இயேசுனுடைய பாதத்தில் விழ தெரியாது. Martha, the other thing she doesn't know to do is to fall at the feet of Jesus. John Gospel chapter 11. John chapter 11. பெத்தானியாவிலே லாசர் மரித்து 4 நாட்கள் கழிச்சு ஜீசஸ் அங்க வர்றார். Jesus delays 4 days after Lazarus has died and he comes late. Verse 20. Verse 20. Please. Martha, therefore, when she heard that Jesus was coming, went to meet him. But Mary stayed at the house. Verse 21 also. Martha then said to Jesus, Lord, if you had been here, my brother would not have died. Okay. அங்க என்ன பொருள் அப்படின்னா, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் அப்படின்னு நிறைய காரியங்கள் கான்வர்சேஷன்லாம் அவர்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. In chapter 11 verse 20, she's having a conversation, Martha, with Jesus, saying, Lord, if you had been here, my brother wouldn't have died. Okay. இப்போ verse 32 வாசிக்கலாம்.
Verse 32 we can read now. ஆ, Therefore, when Mary came where Jesus was, she saw him and fell at his feet. ஓ பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு சகோதரிகளுக்கு இயேசுவை பார்த்தோட பாதத்துல விழுன்னு அவளுக்கு தெரியல பாருங்க. These are two sisters who were in the same house. The other didn't know that as soon as she saw Jesus, she had to fall at his feet. அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்துட்டார். See, read about Mary, that as soon as she saw Jesus, she fell at his feet. ஆண்டவரே, நீ இங்க இருந்திருந்தீனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதே வேர்ட்ஸ் தான். அவ என்ன வேர்ட்ஸ் சொன்னார், அதே வேர்ட்ஸ் தான் இவளும் சொன்னான். She uses the same words later on to say, Lord Jesus, if you had been here, my brother would not have died. ஆனா என்ன ஆச்சரியம்னா 33 வசனத்துல அவள் அழுகிறதை கண்டு 35 வசனம் இயேசுவும் கண்ணீர் விட்டார். But seeing that she was weeping, as it says in verse 33, it reads in verse 35, Jesus wept. அவள் அழுகிறதை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார். Seeing that Mary was weeping, Jesus wept. பிரியமானவர்களே, இப்ப ஜீசஸ்னுடைய பாதத்துல விழுந்ததுனாலன்ட்டு இல்ல, ஒருத்தி பாதத்தில் விழுந்தா ஒருத்தி பாதத்தில் விழுந்தான்னு காரியம் இல்ல. நல்ல இந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். மேரியினுடைய டிவோஷன் moved Jesus to weep. Please listen to this carefully and understand it. It's not the fact that Mary fell at his feet and Martha didn't, but Jesus saw the devotion Mary had to Jesus, and seeing that she wept, he wept. He was moved. நம்மளுடைய எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் இயேசுவின் மேல் நாம் டிவோஷன் வச்சிருக்கிறோமோ, அந்த டிவோட்டட் பீயிங்ஸ் நாம் உடைந்து நொறுங்கும் பொழுது இயேசுனுடைய எவ்வளவாய் அவருடைய ஸ்பிரிட் அப்படி மூவ் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்பிரிட் மூவ் ஆகி அவரும் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா கண்ணீர் விடிச்சிட்டார். Jesus sees the devotion, the extent to which our devotion is towards him. That's why he sees her devotion here, and then he's moved and he weeps. ஒரே பிரேயர் தான். The same prayer. ஒரே சர்ச்சில் ரெண்டு பிரதர் அல்லது ரெண்டு சிஸ்டர் அல்லது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு பேர் சேம் வேர்ட்ஸ் சொல்லி கூட ஆண்டவர் சொல்லலாம். ஆனா ஒன்னு ஜீசஸ் மூவ் பண்ண வைக்கும். You can be in the same church. You can be two sisters. You can say the same words, but one will move Jesus' spirit. அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அவளுடைய டிவோஷன். The speciality of that is her devotion. அவளுக்கு அப்படியே பாதத்துல ஆண்டவருடைய என்ன காரியமா இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துறேன். Whatever the situation, I will fall at the feet of Jesus. இன்றைய நாட்களில் ஜனங்கள் அநேகரிடத்தில் மனுஷரிடத்தில் கண்ணீர் வடிக்கிறார்கள். Nowadays people go around and they cast their tears to people. ஆனால் பிரியமானவர்களே, நேசத்தழல் உடையவர்கள் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து அவருடைய பாதத்தில் கண்ணீரால் துடைக்கிறவர்கள். But people who are intimate to Jesus, they will come, they will sit at his feet and they will weep at his feet. அது மார்த்தாளுக்கு தெரியாது. Martha will not know that. Okay, John chapter 12 அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம். John chapter 12, the next chapter we read like this. Okay, but பெத்தானியா லாசர் வீட்ல இருக்கிறார். Jesus is in Bethany in Lazarus' house. லாசரு அங்கே பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் வாசிக்கிறோம் 2வது வசனத்துல. And verse 2, Lazarus was one among those reclining at the table. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், மரியாள் விலையேற பெற்ற ஒரு காஸ்ட்லி களங்கமில்லாத நல தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அவர் இயேசுவின் பாதத்தில் பூசினாள். Verse 3, Mary took a pound of very costly perfume of pure nard, anointed the feet of Jesus and wiped his feet with her hair. நான் நினைக்கிறேன் இந்த கலங்கமில்லாத இந்த நல்லது தைல இந்த ராத்தில் இந்த குப்பி இந்த பெர்ஃபியூம் மார்த்தாளிடத்திலும் இருக்கும், அவளும் வச்சிருந்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். My faith is this, that this costly bottle of perfume, Martha will also have had it. எனக்கு அதிகமா இந்த கமெண்ட்ரி அதெல்லாம் போக்குவரத்துலாம் தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு ஆரம்பத்துல ஏதோ ஒண்ணு அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். I'm not well versed with reading commentaries and things like that, but I remember hearing something in the early days. அதாவது
நம்ம இதுல சொன்ன தமிழ்நாட்டு பாஷையில சொன்ன, அதாவது மணமகள் மணமகனுக்கு கொண்டு போறதான ஒரு gift ஒண்ணு. So it's like the bride in the Tamil custom, the bride taking a gift to the groom. என்னுடைய மணவாளனுக்கு, என்னுடைய திருமணத்தன்று என்னுடைய மணவாளனுக்கென்று நான் ஒரு விலையேற பெற்றதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூத ஸ்திரியும் தனக்குன்னு வச்சிருக்கிற ஒரு காரியம். Every Jewish woman, she preserves something very precious, costly for the day of a wedding to take to her beloved, the husband. இப்ப என்ன நினைச்சிட்டா அப்படின்னா, கல்யாணமாவது புருஷனாவது கிஃப்ட் ஆகுது, அதெல்லாம் ஆண்டவருக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, என்னுடைய எடுத்து நான் ஆண்டவர் உடைச்சு ஊத்திடுறேன் அப்படின்ட்டா. Praise the Lord. What Mary thought was, forget the wedding, forget the precious gift, forget the husband. What is more important for me is I want to take this to Jesus and break it at his feet. Praise the Lord for that. என்னுடைய நன்றியறுதலாக, என்னுடைய டிவோஷனுக்காக எனக்கு பிரஷியஸா இருக்கிறத எடுத்து நான் ஆண்டவர் உடைச்சு ஊத்திடுறேன்னு ஊத்திட்டா. I will show my devotion to Jesus by breaking this my most precious thing. I'll break it at his feet. சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஓகே, வரக்கூடிய கல்யாணத்தன்னைக்கு என்னுடைய பிரைட் க்ரூம் வருவார், அவருக்காக ஒரு 3/4 ounce வச்சுக்கிட்டு ஒரு 1/4 ounce நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஜீசஸ்க்கு கொஞ்சம் காமிச்சுக்கிட்டோம். ஏன்னா எனக்கு புருஷன் வரணும்ல, கல்யாணம் ஆகணும்ல, அதுக்கும் வச்சுக்கிட்டோம். ஒரு 1/2 bottle வச்சுக்கிறேன், ஒரு பாதி குப்பி நான் ஜீசஸ் கொடு. நோ ஃபுல்லா எடுத்து உடைச்சு ஊத்திட்டா. இந்த 1/4 ounce 3/4 ounce எல்லாம் கிடையாது, 100%. Some people will be very smart. They'll say, you know what, I will preserve 3/4 or half of this precious gift for myself and for my wedding, but I'll sample a little bit for Jesus. They'll reserve the major part for themselves, but not Mary. She took the full part and she broke it at Jesus' feet. பிரியமானவர்களே, நம்மளுடைய பெஸ்ட் ஆண்டவருக்கு ஆஃபர் பண்ணுவோம். Beloved, we can give our very best to the Lord. மார்த்தாள் அதை பார்த்துட்டே இருந்திருப்பா. Martha would have been seeing all this. அவளுக்கு தெரியாது. He doesn't know. ஏன் அந்த அளவுக்கு அவர் ஜீசஸ் பார்க்க முடியல அவ? Because she hadn't seen Jesus to that extent. அந்த அளவுக்கு மரியாளிடத்தில் இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மார்த்தாளிடத்துல டிவோஷன் இல்ல. அதனாலதான் அவளுக்கு பாதத்துல உட்கார தெரியல, பாதத்துல விழ தெரியல, எடுத்து ஒண்ணு உடைச்சு ஆஃபர் பண்ண தெரியல. Martha didn't know the extent of that devotion that Mary had, to the extent to sit at his feet, to the extent to break those precious things. She didn't know that. ஆனால் மரியாளுக்கு தெரியும். But Mary knew. பிரியமானவர்களே, இந்த பங்கு இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, Beloved, this good part we need to know in these last days. அந்த நேசத்தழல் இருக்கும் பொழுது நாம் சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். If we have this intimacy towards the Lord, we can defeat the enemy. அந்த நேசத்தழலால் அந்த முந்தி அன்பு கூர்ந்த விதத்தினுடைய அன்பினால் நாம் பிடிக்கப்பட்டிருப்போமானால் ஜீசஸ்காக நாம் எதையும் இந்த காரியத்துல பூமியில செய்ய முடியும். If we are gripped by this first love, then for Jesus we can do anything upon this earth. நாம் நமக்காக வாழ மாட்டோம், கர்த்தருக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவோம். We will not live for our own selves. We will live this life for Jesus' sake. இந்த நேசத்தழலால் பிடிப்பட்டவன் தான் பால், அப்போஸ்தலனாகிய பவுல். Paul was gripped by this flaming love. ஆகையினால்தான் தனக்கு மேன்மையாய் இருக்கிற அத்தனை தூக்கி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டார். That's why everything that he thought was high and lofty, he threw it in the bin. அவரை அறிகிற அந்த நித்திய ஜீவனுக்காக, அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். For eternal life and for knowing God, he thought everything else is waste and rubbish. பிரியமானவர்களே, இந்த வருகிற ஆண்டில் இப்படிப்பட்ட நேசத்தழலால் நம்முடைய இதயங்கள் கர்த்தருக்கென்று பற்றி எரிவதாக. Beloved, in this new year, may our intimacy burn like this for Lord Jesus Christ. Okay, ஒரு கடைசியா ஒரு காரியத்தை ஒரு கேரக்டர் காண்பிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். I'd like to show one more character in closing. மகதலேனாள் மரியாள். Mary Magdalene. John chapter 20. John chapter 20. வாரத்தின் முதல் நாள் அவள் அதிக இருட்டோட கல்லறைக்கு போகிறாள்.
the first day of the week, she got up quite early in the morning whilst it was still dark, and she ran to the tomb. போய் கல்லறையில பார்க்கற ஜீசஸ் இல்ல. She goes to the tomb and this அதாவது கல் எடுத்து போடப்பட்டிருந்தது. கண்ணோட சீஷர்கள்ட்ட ஓடியாரா. She saw that the stone had already been taken away from the tomb, and she runs back to the disciples. பேதுருவும் ஜானும் வந்து பார்த்துச்சு அது இல்லங்கறத பார்த்துட்டாங்க. Peter and John, they come and they also discover that the stone has been rolled away. நான் நினைக்கிறேன் previous ஒரு 3 days அந்த கல்லறைக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. I believe that tomb was sealed. நிறைய போலீஸ் ஆபீஷியல்ஸ்லாம் ஃபுல்லா அங்க இருந்திருப்பாங்க. There would have been a huge presence of the officials, police and all that. So அந்த இடமே ஃபுல்லா எல்லாம் காவல்காரர்களால் நிரப்பப்பட்டிருந்ததான இடம். So it would have been guarded with high security, that place. இப்ப கர்த்தருடைய தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி வரும்பொழுது ஒரு பெரிய லைட்னிங் ஏதோ ஒரு காரியம் நடந்த உடனே எல்லாம் தலை தெரிச்சு எல்லாரும் தெரிச்சு ஓடி போயிருப்பாங்க. But when a lightning or the angel of God came and rolled the stone from the tomb, they would have been scattered and run away. யாருமே இந்த இடத்துல நிசப்தமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I mean, dead silent there. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல ஜான் பீட்டர் அங்க இருந்து வந்திருப்பாங்க. That time John and Peter would have come to investigate. ஏன்னா 3 நாள் அவங்க எப்படி அங்க இருந்த போலீஸ் அபிஷியல்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்ப நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நிச்சயம் பயந்து என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. They would have seen everything, all the police presence and high security. They got afraid and they went back to their houses. ஆனால் அவ போல மகதலேனாள் மரியாள் போல. Mary didn't go back. அவள் உள்ள போயிட்டா பாருங்க. அவள் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். She was standing. She went in and came back and she was standing and she was weeping. ரெண்டு தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறத, அதாவது சரீரத்தினுடைய கால் மாற்றில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதே கண்டாள். And she saw 2 angels, one where the feet of Jesus would have been and where the other where the head of Jesus would have been. ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டாங்க. So the angels asked him, why are you weeping? ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாங்க. She says, they've taken my Lord away. அவ இயேசு என்று அறியாதபடிக்கே தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா அவர் எடுத்துக்கொண்டு போனால் எனக்கு சொல்லுங்க, நான் போய் அவர் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றா. And she mistakes Jesus for the gardener and says, sir, if you have taken him somewhere, please tell me so that I can go take him. அந்த இடத்துல ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அவளுடைய டிவோஷனை. What shall we say about this devotion of Mary? இப்ப அந்த தோட்டக்காரர் கேட்கிறாரு, ஏமா நீ அது ஒரு டெட் பாடி ஆச்சே, நீ பாடியை தானே தேடிட்டு வர்ற, அந்த பாடி நீ சிங்கிளால நீ எடுத்துட்டு போயிடுவியா நீன்னு? So the gardener asked, lady, that is a dead body. Do you think you can carry that away by your own self? அதெல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுவேன். Yes sir, I will take it. I'm able to take it. சரி, அந்த டெட் பாடியை வச்சு நீ என்னமா செய்ய போற? You would have asked, what would you do with that dead body? Even if you நான் என்னவோ பண்றேன், எனக்கு வேணும். நான் என்னவோ பண்றேன், எனக்கு அந்த பாடி வேணும். I'll do whatever I want to do, but I want that body. Oh God. இது நேசத்தழல் அப்படின்னு சொல்லக்கூடாது, நேசத்தினுடைய வெறி. We can't call this intimacy, but we can say this is that love, jealous love. ஜீசஸ் மேல கொண்டிருந்த அந்த அன்பினால் அந்த ஜீசஸ் ஆச்சரியம் இல்லை, அவருக்கு அவர் வெளிப்படுத்தினால அது ஆச்சரியமே கிடையாது. தன்னை மகதலேனாள் மரியாளுக்கு முதலாவது வெளிப்படுத்தினாள். That was that ferocious love. That's why Jesus revealed himself to Magdalene Mary first. தாய்க்கு வெளிப்படுத்தல, சீஷர்களுக்கு வெளிப்படுத்தல. Not to his mother, not to his disciples. எல்லா சீஷர்களும் உள்ளார போயிட்டாங்க. அவள் இயேசு மேல் ஒரு சொன்னது போல ferocious loveல இருந்தாவ. All the disciples had gone back, but she had that ferocious love. பிரியமானவர்களே, இந்த அன்பு இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவைப்படுது, இந்த டிவோஷன். Beloved, we need that devotion in these last days. அவர்களை சத்ரு ஒண்ணுமே செய்ய முடியாது. Those people, the enemy cannot do anything to them. அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு தீவிரமாய் கைக்கொள்வார்கள். They will hold fast to the word of God eagerly.
அவர்களுக்கு மினிஸ்ட்ரியை காட்டிலும் தேவனை வர்ஷிப் பண்றது நம்பர் 1 இருக்கும். More than ministry, worshiping Jesus will be priority for them. அவர்கள் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். They will ceaselessly be worshiping Jesus. பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. Beloved, may the Lord lead each one of us to such a life. அவருடைய பாதம் அமர்வோம், அவருடைய பாதத்தில் விழுவோம், அவருடைய பாதத்தில் நமக்கு பெஸ்ட் எடுத்து உடைச்சு ஊத்துவோம். May we sit at his feet, may we fall at his feet, may we break at his feet the most precious thing we have. கர்த்தர் நம் ஒருவருக்கு கிருபை செய்வாராக. May the Lord give his grace to each one of us. ஆமென். Amen. பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். Heavenly Father, we thank you for this day. ஆண்டவரே, நல்ல பங்கு ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, Lord, we want to discover the good part, Lord. உம்முடைய பாதத்தில் அமர்வதும், எங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் உம்முடைய பாதத்தில் கண்ணீர் விடுவதும், எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பெஸ்ட் எடுத்து உடைச்சு மேல் ஊற்றுவதுமே நாங்கள் தெரிந்து கொண்ட நல்ல பங்காய் இருப்பதாக. Lord, may the good part be that we sit at your feet, that we pour out the most precious things we have, and Lord, that we'll fall at your feet in all the situations of our life. ஆண்டவரே, எங்களுடைய பெஸ்ட் ஆண்டவரே, ஆஃபோ குவார்டரோ 3/4 உமக்கு நாங்கள் கொடுக்காதபடிக்கு 100% எடுத்து உடைச்சு ஊத்துட்டோம். ஆண்டவர், Lord, we don't want to reserve half or 3/4 or even a quarter for ourselves, but we want to break all of the very best that we have, Lord, at your feet. உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்த ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்பதுதான் எங்களுக்கு மெய்யான போஜனம். ஆண்டவரே, Lord, to sit at your feet and to listen to your word, that is our food, Lord. அதுவே எங்களுடைய வாழ்க்கையில பிழை இல்லாதபடிக்கு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, Lord, only that will help us lead a faithful life. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray in Jesus' name. ஆமென். Amen.